ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் வந்து எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காத ஒரு லைக் வந்து போட்டுடுங்க. SQL டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போடுங்க க்ரோமில். ஸோ போட்டதுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் லிங்க் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஒரு செட்டப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பேசிக் அப்படின்ற அந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து உங்களுக்கு எதாவது லொக்கேஷன் மாற்றணும் அப்படின்னா ப்ரௌஸுன்றதை கிளிக் பண்ணி மாற்றிங்க. இப்போ டிஃபால்ட்டாகவே இருக்கிறதே எனக்கு இருக்கட்டும். அதனால் நான் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுடைய நெட்டு ஸ்பீடை பொறுத்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால் நெட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஜஸ்ட் இது வந்து டவுன்லோட் ஆகி ஓரளவு இதனுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுடைய ப்ரௌசரில். அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இது எதுக்குன்னா இப்போ தான் நம்ம வந்து SQL வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம், SSMSன்னு சொல்லிட்டு. இதில் இப்போ அந்த செட்டப்பை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் இப்போ இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 700 MB வருது. ஸோ இதனுடைய ரிலீஸ் டேட் வந்து பார்த்துங்க June 21, 2022. ஸோ இந்த என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் வந்து பார்த்துங்க 18.12.1ன்றதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அந்த செட்டப்பை ஓப்பன் பண்ணதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்ஸ்டால்ன்ற அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். இதுக்கும் வந்து உங்களுக்கு நெட்டு தேவைப்படும். ஸோ கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும். ஃபினிஷ்ன்றதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி SQL அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர்னு சொல்லிட்டு வரும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக ஃபஸ்ட்டு டைம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ கனெக்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் இதில் இருக்க எல்லா டேட்டா பேஸும் க்ரியேட் ஆகுது. ஸோ இதில் எப்படி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, query எப்படி எதிர்த்து அப்படின்றத வந்து என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.